வணக்கம் சண்டமா வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மாதத்தோட முதல் நாள். எந்த மாதம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தோட முதல் நாள். அதுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸாமுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு 58 நாள் தான் இருக்கு. ஸோ நம்ம சென்டம் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த 58 நாளுக்குள்ள சிலபஸை முடிச்சு ரிவிஷன் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லாம அல்காரிதம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு இதுக்கும், இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரா, ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரா, அதே மாதிரி சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரா, என்னென்ன உங்களுக்கு சாப்டர்ல இண்டிவிஜுவல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அல்காரிதம் டெஸ்ட் உங்களுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்ன டெஸ்ட் பேட்ச் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கங்க. அல்காரிதம் டெஸ்ட் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தே ஆர் ரீஜெனரேட் அண்ட் ரிவைஸ் யுவர் மைண்ட் மெமரி. தட்ஸ் வை அபவுட் யூ தட். தென் வாங்க கிளாஸுக்கு ஃபுல்லாக போகலாம். இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 1, 2025 சமீபத்தில் முதலாவது பார்க்கலாம். ஓகேவா? சமீபத்தில் இங்கிலாந்து மற்றும் எந்த நாடு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கூட்டமைப்பை ஒத்துழைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அகூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் பார்ட்னர். இது என்ன சொல்லுவாங்கன்னா ரீசென்ட்லி யூகே அண்ட் விச் கண்ட்ரி சைன்ட் த நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். ஓகேங்களா? நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் கூட்டமைப்பை எது பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன் ட்ரீட்டி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நீர்மூழ்கி கப்பல் அந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா அகூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அகூஸ் 1. என்ன அகூஸ் 1ன்னா ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா? ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் பார்ட்னர்ஷிப்பை தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பைலேட்ரல் டிஃபென்ஸ் கார்பரேஷன். பைலேட்ரல் டிஃபென்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா? இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜி லாங் ட்ரீட்டி. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரு ஜி லாங் ட்ரீட்டி. ஜி லாங் ட்ரீட்டி. ஸோ இதோட விளக்கம் தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன். இது ஜி லாங் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. யாரு சைன் பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரிச்சர்ட் மார்லஸ் அப்படிங்கிறவரு. ரிச்சர்ட் மார்லஸ் ஆஸ்திரேலியாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் இவர் தான், பிஎம் இவர் தான், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் தான். பேர் என்ன? ரிச்சர்ட் மார்லஸ். அவரு கொடுத்திருக்காரு. இந்த அக்ரிமெண்ட் பில்ட் பண்ணது எதுக்குன்னா நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரைன். எவ்வளவு வருஷம் அப்படின்னா 50 வருஷம் அட்டாக் சப்மரைன். ஓகேவா? அந்த ட்ரீட் தான். சோ உங்களுக்கு இந்த அகூஸ்னா என்ன அப்படின்னா இது 2021லயே இது அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா அகூஸ்னா மீனிங் ஆஸ்திரேலியா யூகே சப்மரைன் தான் அகூஸ். ஓகேங்களா? அகூஸ்ங்கிறது அதான் யுனைடெட் கிங்டம், அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அகூஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த மாரிடைம் செக்யூரிட்டி அலையன்ஸ் நேம்டு அகூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுல 2 பில்லர் இருக்கு. ஓகேங்களா? என்ன அந்த பில்லர் அப்படின்னா சப்ளை அண்ட் டெலிவரி ஆஃப் நியூக்ளியர் பவர் அட்டாக். ஃபர்ஸ்ட் ஒன்னு சப்ளை பண்ணுவாங்க. ஒன்னு சப்மரைனை சப்ளை பண்றது, சப்ளை. 2 என்ன அப்படின்னா கொலாபரேஷன் அண்ட் அட்வான்ஸ் மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ். கொலாபரேஷன் பண்றது, லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல், அண்டர் சி ரோபோட்டிக் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கட்டமைக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், சப்மரைன் இது எல்லாமே கட்டமைக்கிறது. இதுதான். வாங்க என்னென்ன விளக்கம்னு பார்த்துருவோம். இந்த அகூஸ்னா என்ன அப்படின்னா 2021ஆம் ஆண்டுல ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் அமெரிக்கா
அகூஸ்ன்னு சொல்லிட்டு புதிய கடல்சார் பாதுகாப்பு கூட்டணியை அறிவிச்சாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல இந்த ஆஸ்திரேலியாவை பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துறதுக்காக சீனாவை எதிர்ப்பதற்குமான ஒரு முயற்சி இந்த கூட்டணி அப்ப அங்க பார்க்கப்பட்டது. ஓகேவா? இது ஜூலை 26, 2025 கையெழுத்தானது. என்ன அப்படின்னா, அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்குளிக்கு கப்பலும் உருவாக்கி ஒப்பந்தம் 50 வருஷத்துக்கு இது போட்டிருக்காங்க. ஓகேவா? யூகே, யுனைடெட் கிங்டம் எல்லாமே. இப்ப யாருன்னா ரிச்சர்ட் மார்ல்ஸ். ஓகே, ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் ரீசெண்டா என்னென்ன ரீசெண்ட் அக்ரிமெண்ட், ட்ரீட்டி அண்ட் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு அப்படின்னா இதை எழுதிக்கங்க. ரீசெண்ட் அக்ரிமெண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் நடந்துச்சு? ரீசெண்ட் அக்ரிமெண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, வேர்ல்டுல யூகே அண்ட் யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா இப்பதான் இந்த ஜி லாங் ட்ரீட்மெண்ட் அக்ரிமெண்ட் அது தெரியும், ட்ரீட்டி. அதுக்கப்புறம் எஃப்டிஏ அக்ரிமெண்ட், ஃபினான்சியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ட்ரீட்மெண்ட். அக்ரிமெண்ட் யாருக்கு? இந்தியாவுக்கும் விசஸ் யூகேக்கும். அப்புறம் 6 மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ள நடந்துச்சு? மால்தீவ்ஸுக்கு. மோடி போனாங்க இல்லையா மால்தீவ்ஸ்க்கு. அதுக்கப்புறம் லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க, கடன் கொடுக்கறது, லைன் ஆஃப் கிரெடிட் அது வழங்குறது இந்தியா. யாருக்கு? மால்தீவ்ஸ்க்கு. அப்புறம் ட்ரூஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, தாய்லாந்துக்கும் விசஸ் கம்போடியாவுக்கும் நடந்தது. நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். அப்புறம் டீப் ஓஷன், அதாவது இஸ்ரோவுக்கும் விசஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி NIOTக்கும் என்னது? மட்சாயா அக்ரிமெண்ட். மட்சாயா 6000 சப்மரைன் அப்படிங்கிற ஒரு டீப் ஓஷன் ஹியூமன் சப்மரைன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க, மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதெல்லாம் நடந்தது, இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் அடுத்தது, சமீபத்துல சர்வதேச நாணய நிதியம் IMF இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை எவ்வளவு அதிகரித்திருக்கு? அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு GDP கிராஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எவ்வளவு அப்படின்னா 6.4%. ஓகேவா? இந்த IMF ரைஸ் இந்தியா GDP growth எவ்வளவுன்னா 6.4%. பினான்சியல் இயர் எப்படின்னா 2026 பினான்சியல் இயர்ல சொல்லியிருக்காங்க 6.4% இருக்குன்ட்டு. ஸோ இந்த 6.4% இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு எவ்வளவுன்னா 6.4% பிசிக்கல் இயர்ல 2025-26 கம்பேர் பண்றப்போ 6.2% நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது IMF அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எப்ப பார்க்கப்பட்டது அப்படின்னா 1944 ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் DC USA. இப்போதைக்கு MD இருக்காரு, மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு யாருன்னா கிறிஸ்டாலியானா ஜார்ஜியோவியா அப்படிங்கிற இதோட இப்போதைக்கு MD இருக்கிறாங்க. சமீபத்தில் DRDO இந்தியாவின் முதல் குவாசி பாலிஸ்டிக் ஏவுகணை, அதாவது DRDO சக்சஸ்ஃபுல்லி கண்டக்டட் ட்ரையல் இந்தியா ஃபர்ஸ்ட் குவாசி பாலிஸ்டிக் மிசைல். ஓகேங்களா? குவாசி பாலிஸ்டிக் மிசைல் அது பேர் என்னன்னா பிரளய் ஃப்ரம் விச் பிளேஸ்? பிரளயின் பயனர் சோதனைகளை எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால நடந்திருக்கு. ஓகேவா? ஒடிசால இது நடந்திருக்கு. இந்த என்ன அப்படின்னா DRDOங்கிறது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். DRனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது எப்ப அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி கண்டக்டட் ட்ரையல் ஃபர்ஸ்ட் குவாசி பாலிஸ்டிக் மிசைல் பர்லே ஃப்ரம் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐலாண்ட்ல இது நடந்திருக்கு. எந்த இடம் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாமோட ஐலாண்ட் எங்க இருக்காதுன்னா ஒடிசால இருக்கு, அங்கதான் நடந்திருக்கு இந்த குவாசி ஜுடிஷியல் பாலிஸ்டிக் மிசைல். ஓகேவா? இந்த டெஸ்ட் 28-29 அன்னைக்கு நடந்திருக்கு. ஏர்ஃபோர்ஸ், சீனியர் சயின்டிஸ்ட், ஆர்மி, இந்தியன் ஆர்மி எல்லாமே இதுல கலந்துருக்காங்க. இந்த மிசைல் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணா பிருத்திவி 1 மிசைல் கேரி பண்ணிட்டு போகும். பிருத்திவி 1 மிசைல்
பிருத்திவி 1 மிசைல கேரி பண்ணும். ஓகேவா? அப்புறம் பேர்லே மிசைல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல். இந்த பேர்லே மிசைல் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைலு. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலு 150 கிலோமீட்டர் வேகத்துல போவோம் டு 500 கிலோமீட்டர். ஒரு வெயிட் என்னன்னா 5 டன்னு இந்த மிசைலு. பேர்லே மிசைல் 7.5 மீட்டர் இருக்கும். இது 11 மீட்டர் இந்த மிசைல் அவ்வளவு மீட்டர்ல இருக்கும். ஓகேங்களா? இதோட லான்ச் வந்து ரோட் அண்ட் மொபைல் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டர் இதுலயே லான்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மேக்சிமம் ஸ்பீடு 6.1 மேக் டெர்மினல் பேஸ்ல இருக்கு. ஓகேவா? அவ்வளோலாம் நமக்கு தேவையில்ல. பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO இந்தியாவின் முதல் அரை பாலிஸ்டிக் மிசைல். ஓகேங்களா? குவாசி பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணையா பிரில்லியன்ட் பயனர் சோதனைக்கான ஒடிசா கடற்கரையில APJ அப்துல் கலாம் ஐலாண்ட்ல தீவுல நடந்திருக்கு. ஓகே, எப்பன்னா 29-28 ஜூலை 28-29 நடத்தப்பட்டிருக்கு. ஏவுகணை பிருத்திவி 1 ஏவுகணை மாற்றம் மற்றும் ஒரு வழக்கமான போர் முனையை சுமந்து சொல்றத இது சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த பிரெலே ஏவுகணையோட விவர குறிப்பு தான் இது. இதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சமீபத்தில் IGNCA ஹோஸ்ட் நேஷனல் சிம்போசியம், அதாவது நாட்டிய சாஸ்திரத்திற்கான யுனெஸ்கோ அங்கீகாரம் குறித்த தேசிய கருத்தரங்கு எங்க நடந்தது அப்படின்னா புதுடெல்லியில நடந்தது. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பகவத்கீதா மற்றும் பகவத்கீதா நாட்டிய சாஸ்திரா ரெண்டுத்துக்கும் யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்டு ரெஜிஸ்டர்ல இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? பகவத்கீதாவும் நாட்டிய சாஸ்திராவும். ஓகே, புதுதில்லியில இந்திரா காந்தி தேசிய கலை மையம் IGNCA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ், இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ் பிரஸ்டீஜியஸ் டுடே நேஷனல் சிம்போசியம் டைட்டில் என்ன அப்படின்னா 30-31 அன்னைக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த பகவத்கீதாவுக்கும் நாட்டிய சாஸ்திராவுக்கும் யுனெஸ்கோ மெமரி அந்த வேர்ல்ட் ரெஜிஸ்டர்ல இடம் பிடிச்சதுக்காக. ஓகேங்களா? ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத் ஹானரபிள் இதுக்கு கல்ச்சரல் அண்ட் டூரிசம் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவர் தான் சீஃப் கெஸ்டா இதுல அழைச்சிருக்காங்க. இதுல கல்ச்சரல் மினிஸ்டர் யாரு அப்படின்னா கஜேந்திரா சிங். அப்புறம் ஹூ லான்ச்டு இந்த டெல்லியோட நடப்பு நிகழ்வுகள் நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் அதை ஒரு தடவை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம டெய்லி இதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். மாணவர்களின் நிலையான நல்வாழ்வு உயர்கல்வியில் ஒரு கூட்டு பொறுப்பு என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாரு? அதாவது ஹூ லான்ச்டு தி புக் சஸ்டைனபிள் வெல்னஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன். சஸ்டைனபிள் வெல்னஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் எ கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா புஷ்கர் சிங் தமானி அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த இதை வெளியிட்டிருக்காரு. சஸ்டைனபிள் வெல்னஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன். அது என்னன்னா சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தமி ஜூலை 26-25 இவர் தான் சீஃப் மினிஸ்டர்.
மாணவர் நலன் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தமி உத்தரகண்டோட ஜூலை 26, 25 அன்று டேராடூன்ல உள்ள முதலமைச்சர் இல்ல ஆடிட்டோரியத்துல இந்த சிறப்பு நிகழ்ச்சி மாணவர்களின் நிலையான நல்வாழ்வு மற்றும் உயர்கல்வியான கூட்டு பொறுப்பு என்ற புத்தகத்தை வெளியிட்டார். ஓகே, உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் மற்றும் எதிர்கொள்ளும் உளவியல் மற்றும் சமூக சவால்களை எதிர்நோக்கத்துக்காக. அதுக்கப்புறம் சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2026 அதன் 5 ஆண்டு பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கு. இந்த கொள்கை எந்த தேதியில அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 29, 2020. ஓகேங்களா, ஜூலை 2020 ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 29, 7/29 அதாவது இந்த நாள்ல தான் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இது என்னன்னா தேர்ட் எஜுகேஷன் பாலிசி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்ப்போம். எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா, இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து 3வது எஜுகேஷன் பாலிசி, தேர்ட் எஜுகேஷன் பாலிசி. அதுக்கப்புறம் 5 இயர் ஆச்சு, இது ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரீகேஜி டு 2வது வரைக்கும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது எத்தனை அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டு. அதுக்கு அடுத்தது மிடில் ஸ்டேஜ், 6வது டு 8வது. செகண்டரி ஸ்டேஜ் 9வது டு 12வது. ஸோ இதுதான் நியூ எஜுகேஷனல் பாலிசியா நம்மள்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசியை யார் எந்த கமிட்டி மூலமா பண்ணாங்கன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி, டிஎஸ் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. அவர் இப்ப இறந்துட்டாரு 87 வயசுல. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. ஓகே, இவர் என்னன்னா இந்த கமிட்டி சப்மிட்டட் ரிப்போர்ட் எப்ப அப்படின்னா சப்மிட் ரிப்போர்ட் அதையும் கேட்பாங்க. மே 31, 2019. இந்த பாலிசி என்ன எய்ம் பண்ணிருக்கு அப்படின்னா எஜுகேஷன் பில்டிங் அப்பான் இந்தியா ட்ரெடிஷன் அண்ட் வேல்யூ சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்னவா இருக்கிறாச்சு கஸ்தூரி ரங்கன்னா அவரு இஸ்ரோவோட எக்ஸ் சேர்மனா இருந்தவர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மூன் மிஷனுக்கு இவர் தான் வந்து இது பண்ணாங்க. 84 வயசா இறந்துட்டார். இதான் சொல்லியிருக்கு. ஜூலை 29, 2020 சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் 3வது கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை கல்வி முறையை நவீனமயமாவதற்கு ஒரு மாற்றத்தை சீர்திருத்தமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. யாருனால அப்படின்னா 10-12 இருந்து புதிய கட்டமைப்பிற்கு மாறுதல். என்ன அப்படின்னா அடிப்படை நிலை, ஆயுத்த நிலை, நடுத்தர நிலை, 2ஆம் நிலை. ஓகே, அப்புறம் 2025ஆம் ஆண்டுக்கான உஸ்பெகிஸ்தானில தாஷ்கண்ட்ல நடைபெற்ற 29வது இளைஞர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல அண்டர் 15 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யான்ஷி பௌமிக் அப்படிங்கிறவங்க இதுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, தாஷ்கண்ட்ல நடந்தது. இந்த திவ்யான்ஷி பௌமிக் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாஷ்கண்ட்ங்கிறது எங்க இருக்கு உஸ்பெகிஸ்தான்ல 14 வயசுலயே ஃபர்ஸ்ட் இந்தியன் 36 வருஷம் கழிச்சு இந்த டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சில ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹூ ஹாஸ் லான்ச்டு த கயான் பாரதம் மிஷன், அதாவது பழங்கால கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்க ஞான பாரதம் மிஷன் தொடங்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி. ஞான பாரதம் மிஷன் இது என்ன அப்படின்னா ஞான் பாரதம் மிஷன் ஏன்ஷியன் பழங்கால கையெழுத்து பிரதிகளை வெளியிடுறது. ஓகேங்களா,
இந்த கயான் பாரத் மிஷன்ங்கிறது என்ன அப்படின்னா டிஜிட்டல், அதாவது தொழில்மயம் டிஜிட்டலைசேஷன் பண்ணணும், அப்புறம் அதை பாதுகாக்கணும். ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கவும் டிஜிட்டலைஸ்ட் பண்ணவும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் ஞான பாரதம் மிஷன். ஓகேவா? எப்பனா 124 எபிசோடு மான் கி பாத் இதுல சொன்னார். 124வது மான் கி பாத் எபிசோட்ல இதை பத்தி பேசியிருக்கிறார். மான் கி பாத் எபிசோடு. ஓகேவா? எப்பனா ஜூலை 27. அதான் திவ்யான்ஷி பௌமிக். ஸோ இந்த விளையாட்டோட நடப்பு நிகழ்வுலாம் இதில் சொல்லியிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17வது ஆண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் ஐக்கிய அரபிக் எமிரேட்ஸு. 32வது FISC உலக பல்கலைக்கழக விளையாட்டு, முதலிடம் ஜப்பானு. 88வது இந்திய செஸ் பொது மேலாளர்ல 4வது பெண்கள் திவ்யா தேஷ்முக்கு. 2025 உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்ல யாருன்னா அன்ஹத் சிங் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. 128 ஆண்டுகளுக்கு பிறகு T20 வடிவத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் 28 ஒலிம்பிக்கு கிரிக்கெட்டை வந்து விளையாடுறத அனுமதிச்சிருக்காங்க. ஜூன் 28 அன்று 3 வடிகளை சதம் அடித்த முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மூத்த ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசல் ஓய்வு பெற்றாரு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா சஞ்சோக் குப்தா. ஸோ இப்படி ஒன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழங்கால கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்க ஞான பாரதம் மிஷன், நரேந்திர மோடி. ஸோ இது தெரிஞ்சிருக்கும். அதான் இப்பதானே சொன்னேன், இந்தியாவின் பண்டைய கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு லட்சிய முயற்சி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சாரு. ஜூலை 27 அன்னைக்கு தேசிய டிஜிட்டல் களஞ்சியத்தை, அதாவது ஏன்ஷியன் மேனுஸ்கிரிப்ட் ஓலைச்சுவடி இருக்குல்ல, அதே மாதிரி மேனுஸ்கிரிப்டை பாதுகாக்கவும் ப்ரிசர்வ் பண்ணவும் டிஜிட்டலைசேஷன் பண்ணவும் இந்த ஞான் பாரத் மிஷன் இதை வந்து ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா மோடி அவர்கள். அப்புறம் புலிகள் அடர்த்தி அடிப்படையில உலக அளவில் 3வது இடத்துல உள்ள கசிரங்கா புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகேவா? அஸ்ஸாம்ல கசிரங்கா இஸ் த 3rd ஹையஸ்ட் டைகர். ஒன்னு வந்து என்னன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகால இருக்கு, இதுதான் 3rd. ஃபர்ஸ்ட் வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகா. செகண்ட் கார்பெட் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல. இப்போ 3வது எது அப்படின்னா கசிரங்கா நேஷனல் பார்க் எங்கன்னா அஸ்ஸாம். ஓகேவா? இதான் 3வது இடம். ஓகே, புலிகள் அடர்த்தியில இந்த ரிசர்வ் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ். இந்த இதுல வந்து ஹார்ன்டு ரைனோசரஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, காண்டா மிருகம். ஓகே, காண்டா மிருகம் இதுதான் ஸ்பெஷல். ஓகே, என்ன இருக்கு அப்படின்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ல டென்சிட்டி வந்து 19.93. பந்திப்பூர்ல 19.83 இருக்கு. கார்பெட்ல 19.56 டென்சிட்டி இருக்கு. கசிரங்கால 18.65 இருக்கு. ஓகேங்களா? இந்த கார்பெட் டைகர் ரிசர்வ்ல உத்தரகாண்ட்ல டைகரோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா கார்பெட்ல 260 பாப்புலேஷன்ஸ் இருக்கு. இருநூத்தி அறுபது இருக்கு. பந்திப்பூர்ல 173. நாகர்கோல்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறது எங்கன்னா டைகர் ரிசர்வ்ல, கார்பெட் டைகர் ரிசர்வ்ல உத்தரகாண்ட்ல 260, பந்துவாகர் டைகர் ரிசர்வ் 173, நாகர்கோல் டைகர் ரிசர்வ் கர்நாடகா 141 இருக்கு. ஓகே, சோ இது மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் மற்றும் உத்தரகாண்ட்ல உள்ள கார்பெட் தேசிய பூங்கா இருக்கும். அஸ்ஸாமில் உள்ள கசிரங்கா 3வது புள்ளி இருக்கு.
இந்த சரணாலயம் ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்திற்கும் மிகவும் பிரபலமானது. ஓகேவா? உலக புலிகள் தினம் பற்றி என்ன அப்படின்னா, உலக புலிகள் தினம் எப்ப நடக்குது? சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29 அன்று கொண்டாடப்படுது. அப்புறம் புலிகளையும் உலகம் முழுவதும் வேகமாக சுருங்கி வரும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை இது ஏற்படுத்துது. 2010ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த பீட்டர்ஸ்பர்க் புலிகள் உச்சி மாநாட்டின் போது இந்தியா உட்பட 13 புலிகள் வாழும் நாடுகள் பங்கேற்பு நிறுவப்பட்டது. ஓகே, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் பூர்வீக மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் டைகர்ஸ் அண்ட் வித் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 10வது, இந்தியாவின் முதல் இந்தி மொழி எம்பிபிஎஸ் கல்லூரி எந்த நகரத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஜபல்பூர். இந்தி மொழியிலே இருக்கும் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் ஹிந்தி மொழியில, ஹிந்திலேயே எங்க அப்படின்னா ஜபல்பூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜபல்பூர்ங்கிறது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகே, மத்திய பிரதேஷ். ஓகேவா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி மீடியம் எம்பிபிஎஸ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி மீடியம் எம்பிபிஎஸ் காலேஜ் மத்திய பிரதேஷ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதை இது பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் என்னன்னு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் இந்தி மொழி எம்பிபிஎஸ் படிப்பு. ஓகேங்களா? எம்பிபிஎஸ்னாலே நமக்கு என்ன வரும்? நீட்டுன்னு ஞாபகம் வருமா? இது நீட்டை யார் ஆரம்பிச்சு விட்டா? பிஜேபி. இதை யார் எதுக்குறது? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இப்ப எதுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. எதுக்குற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஓகேவா? ஆனா அவங்கள பாருங்க, எம்பிபிஎஸ் ஃபுல்லா ஹிந்தியில சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? எங்க அப்படின்னா ஜபல்பூர். ஜபல்பூருங்கிறது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? அதனாலதான் இப்ப எம்பிபிஎஸ் படிப்போம் ஹிந்திலேயே படிக்கலாம். ஓகேவா? என்னென்ன படிக்கலாம் எம்பிபிஎஸ் படிப்ப ஹிந்திலேனா? மாஸ்டர் ஆஃப் சர்ஜன், எம்எஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எம்எஸ் தான் அது. அதுக்கப்புறம் மெடிசின் ஆஃப் டாக்டர்ஸ், எம்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஃபுல்லா ஹிந்தியில படிக்கலாம்னா பாத்துக்குங்க. சோ எந்த அளவுக்கு. ஆனா நம்ம எல்லாம் பக்கம் பக்கமா இங்கிலீஷ்ல தான் படிச்சாகணும். இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரெண்டுத்தையுமே அவங்க ஹிந்தியில படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இது பண்ணியிருக்காங்க? மத்திய பிரதேஷ்ல. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி மீடியம் எம்பிபிஎஸ். ஓகேவா? ஹிந்தி மீடியம் எம்பிபிஎஸ் காலேஜ் ஓபன் பண்ணியிருக்காங்க எங்க? மத்திய பிரதேஷ்ல. அதுக்கப்புறம் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஓகேங்களா? பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆனா இதுல எப்ப ஆரம்பிக்க போனா 2028ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுல சேர்ப்பாங்க. ஓகேவா? 2028ல இருந்தா இந்த காலேஜ் ஓபன் ஆக போகுது. இதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யாரு அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் மத்திய பிரதேஷ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. மத்திய பிரதேசோட மெடிக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் இந்த கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் இதோட ஃபேக்ட்ஸ். வாங்க என்னென்னு சொல்லிட்டு தமிழ்லயே பாத்துருவோம். ஜபல்பூர் சமீபத்துல மத்திய பிரதேசம் உள்ள ஜபல்பூர் இந்தியாவின் முதல் இந்தி வழி எம்பிபிஎஸ் படிப்பு. ஓகேங்களா? இளங்கலை மருத்துவம் மற்றும் இளங்கலை அறுவை சிகிச்சை கல்லூரியை நடத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. 2027-28 ஆரம்பிக்கிறாங்க. 50 ஸ்டூடெண்ட் தான் இதுல படிக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த முடிவுக்கு யாரு ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், மத்திய பிரதேச மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழு, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தி மொழியின் மொழிபெயர்க்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டவை கற்பிப்பதற்கு பயன்படுத்தப்படும். சோ வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் இந்தியாவோட இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் அது நான் இதுல போர்ட்ல காமிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. இது நேத்தியும் இதுல நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சென்னை ICF ஹைட்ரஜன் மின்சார ரயில். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் AI நகரம் லக்னோ, உத்தரப்பிரதேசம்.
முதல் AI அடிப்படையிலான சாலை பாதுகாப்பு பைலட் திட்டம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவோட முதல் அக்வாடெக் பூங்கா எங்க இருக்குன்னா கவுஹாத்தில இருக்கு. அது எங்க இருக்குன்னா அஸ்ஸாமு. பிட்ஸ் பிலானி யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்குன்னா ஏஐல ஆந்திரால ஒரு வளாகமே ஓபன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவோட வளாகம்னா என்ன? இந்தியாவோட என்டர்டைன்மெண்ட் சிட்டி ஏஐ பிளஸ் கேம்பஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் சிட்டியை ஓபன் பண்ணியிருக்காங்க. பொழுதுபோக்கு நகரம். அதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் செங்குத்து இருமுக சூரிய மின் உற்பத்தி எங்க இருக்குன்னா டெல்லியில. நாட்டோட முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. அப்புறம் இந்தியாவோட முதல் ஈரநில நகரம் எப்படின்னா உதய்பூர் மற்றும் இந்தூர். முதல் போக்குவரத்து விலக்கு இல்லாத நகரம் கோட்டா. இந்தியாவோட முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் எங்க இருக்குன்னா லே லடாக்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் சூரிய ஒளி நகரமும் சாஞ்சி. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னன்னு தெரியுதா? இந்த இதை பார்த்தாலே போச பார்த்தாலே தெரியும். சமீபத்துல ரமோனா பெரேரோ அப்படிங்கிற 170 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி இருக்காங்க. பரதநாட்டியோட எந்த நாட்டோட கிளாசிக்கல் லாங்குவேஜ்? தமிழ்நாட்டோட கிளாசிக்கல் லாங்குவேஜ். இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? ரமோனா பெரேரா அப்படின்னா மேங்களூர் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஓகேவா? நடனமாடி உலக சாதனை படைத்துள்ளார். அவர் எந்த இதுல? வேர்ல்ட் ஆஃப் புக் ரெக்கார்ட்ஸ்லயும் இடம் பெற்றிருக்காங்க. அப்புறம் கின்னஸ் புக் ரெக்கார்ட்லயும் இடம் பெற்றிருக்காங்க. கின்னஸ். ஓகேவா? இவங்க ரமோனா பெரேரோ 170 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 2 நாளைக்கு 48. இதுவே 2 4 96. ஓகேவா? 96ங்கிறதே 4னா இன்னொரு 96 12க்கு 2 பேலன்ஸ் 1 9 18 1 19. இதுல ஒரு 24 களி 12 4 போயிடுச்சுன்னா 8. 8ல 2 போயிடுச்சுன்னா 6. ஏப்பா 4 நாள் 8 8 7 நாள், ஒரு வாரம், கிட்டத்தட்ட ஒரு வாரம். ஓகேவா? சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரமோனா பெரேராங்கிறவங்க ஸ்டூடெண்ட் ஆஃப் மெங்களூர் கர்நாடகா. இவங்க 120 மணி நேரம் ஆடி இருக்காங்க. BLA ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இவங்க அதுக்கப்புறம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அட்டல் என்ற விரைவு ரோந்து கப்பல் எங்க அப்படின்னா, அட்டல்ங்கிற ரோந்து கப்பல் எங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல என்ன பண்றாங்க? இந்தியன் கோஸ்டல் கார்டு ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். ஓகேவா? ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் இதுல இது வந்திருக்காங்க. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வாஸ்கோட காமா அப்படிங்கிற ஷிப்யார்ட்ல தான் 6th அடிஷனா இது ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 6வது இது ஆத்ம நிர்பார் இன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் அட்டல் யார்ட் 1275ல இதை தயாரிச்சிருக்காங்க. ஓகே, இது என்னன்னா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மூலமா இதான் அது. ஸோ நோட் பண்ணிக்கங்க. சமீபத்தில் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் மிக உயர்ந்த செயலில் உள்ள எரிமலை எது வெடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளயூசெவாஸ்காய் வல்கானோ. இது மட்டும்தான் ஆக்டிவ் வல்கானோவா. ஓகேவா? எதுக்கு? யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் இருக்கிற ஒரே ஆக்டிவ் வல்கானோ இதுதான். பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிளயூ KLYU கிளயூசெவ் SKY ஸ்காய் வல்கானோ. ஓகேங்களா? கிளயூசெவ் வல்கானோ. இது என்னன்னா இந்த வல்கானோ 4700 மீட்டர்ல இருக்கு. 4700 மீட்டர். ஓகே, இது என்னன்னா ஆக்டிவ்லயே இருக்கு இந்த வல்கானோ.
இது வந்து யார் இது பண்றாங்க இந்த இன்ஸ்டியூட் இது கண்டுபிடிச்சாங்கன்னா குளோபல் வல்கானிசம் ப்ரோக்ராம் ஸ்மித்சோனியன் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் உள்ளவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யாவில் நடந்த நிலநடுக்கத்தின் மூலயமா இது ஆக்டிவ் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த பாருங்க 4700 மீட்டர் 2000 ஆண்டு முதல் குறைந்தது 18 வெடிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸ்மித்சோனியன் நிறுவனத்தின் உலகளாவிய எரிமலை திட்டம் தெரிவிக்கிறது. அப்புறம் இந்தியாவோட முதல் புல்வெளி பறவை கணக்கெடுப்பை யார் ஆரம்பிச்சாங்கன்னா கசிரங்கா தேசிய பூங்கா. இப்பதான் பார்த்தோம் கசிரங்கா தேசிய பூங்கால 3வது இடத்துல டைகர் டென்சிட்டி அதிகமா இருக்கிறது இங்கதான். ஃபர்ஸ்ட் இடத்துல எது இருக்கு? பந்திப்பூர் நேஷனல் பார்க் கர்நாடகா. 2வது கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட். ஓகேவா? 3வது கசிரங்கா தேசிய பூங்கா. இங்க 1 ஹார்ன்ட் ரைனோசரஸ், இது ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துலதான் கிட்டத்தட்ட மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் அஸ்ஸாம்ல உள்ள தேசிய பூங்கா நடத்திருக்கு. கசிரங்கா தேசிய பூங்கால கணக்கெடுப்பு நடத்திருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் அபிஷியல், ரிசர்ச்சர், கன்சர்வேஷனிஸ்ட் இங்க எல்லாம் சேர்ந்து 43 ஸ்பீஷிஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 43 ஸ்பீஷிஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு எண்டமிக் பேர்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன? ஃபின்ஸ் வீவர்னு. அதுக்கப்புறம் இது ஒரு தடவை பார்த்துக்குங்க, கசிரங்கா. ஸோ இது ஃபுல்லாவே அதை பத்தி உள்ளதுதான். அஸ்ஸாம்ல கசிரங்கா தேசிய பூங்கா மார்ச் டு மே 2025. இது பறவை இனங்களை அடையாளம் காணவும் கண்காணிக்கவும் ஒலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. 43 இனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஃபீன்ஸ் வீவர் போன்ற ஆபத்தான உள்ளூர் பறவைகளும் அடங்கும். ஃபீன்ஸ். அப்புறம் பல்லுயிர் கண்காணிப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது. ஸோ இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ராஜஸ்தானில் எந்த மாவட்டத்தில் தார் பாலைவன பகுதியில் முதல் சிந்து சமோலி குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சல்மார். என்ன அப்படின்னா ரதாடியா ரீதேரி. ரதாடியா ரீதேரி, ரட்டாதியா ரீதேரி அப்படிங்கிற ஒரு ஜெய்சல்மார்ல இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹராப்பன் சைட் வாஸ் டிஸ்கவர்டு இந்த இடத்துல தான். ஜெய்சல்மார் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி செட்டில்மெண்ட் இங்கதான். தார் டெசர்ட்ல ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி செட்டில்மெண்ட் இங்கதான். ஓகேவா? இயர் வந்து 2600 டு 1900 பிசிஇ. கிட்டத்தட்ட 4500 ஓல்டு ஹராப்பன் சைட் இதுதான். ஓகேங்களா? ஆர்கியாலஜிக்கல் மேப் இதுல கொடுத்திருக்காங்க. ஜெய்சல்மார்ல ராஜஸ்தான் ஜெய்சல்மார் மாவட்டத்துல இந்த இதை கண்டுபிடிச்சது இதான் முதல் தடவை. ஓகே, ஹராப்பன் சைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரதாடியா தேரியில் ஒரு ஹராப்பா தலாம். இதை மட்டும் நோட் பண்ணிக்க. 4500 ஆண்டுகளுக்கு பழமையான கிராமப்புற இது. 2600 முதல் 1900 தேதியிட்டது. ஓகேங்களா? 2600 டு 1900 பிசிஇ. ஸோ இது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம எங்க சென்டம் ஆப்ல ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சஸும் ஃப்ரீக்வெண்டா வச்சிருக்கோம். சென்டம் ஆப் அல்காரிதம் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் யூனிட் வைஸா 100-200 கொஸ்டின்ஸ்க்கு மேல அதுல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க எல்லாத்தையும் எழுதும் போது எக்ஸாம்பிளுக்கு ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹராப்பன் சிவிலைசேஷன்ல 200-300 கொஸ்டின் எல்லா டைப்லயும் அந்த கொஸ்டின்ஸ் அது இருக்கும். நீங்க அதை எழுதி நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் தரத்தை நீங்க உயர்த்திக்கலாம். ஸோ விவரங்களுக்கு கீழே தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த நாளைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.